மாப்பிள்ள, ஏதோ அவசரமா வர சொன்னீங்களா? ஆமா அத்தை. என்னாச்சுங்க? ஏதாவது பேசணுமா? ஏதாவது பிரச்சனையா? அத்தை, ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எங்க பக்கம் தப்பு இருந்தா அதை நாங்க இப்பவே சரி பண்ணிக்கிறோம். ஐயோ அத்தை, நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு சொன்னா நாக்கு அழுகி போயிடும். ஆனா நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்களால நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரப்போ... அந்த கலிவர்தனை தானே சொல்றீங்க? கலிவர்தன் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி. ஆனா நான் சொல்ற ஆளு எதிரினே தெரியாம நம்ம காலுக்கு பக்கத்துல இருக்க ஆளு. மாப்பிள்ள, எனக்கு புரியலங்க. நீங்க யார பத்தி சொல்றீங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான். என்ன மாப்பிள்ள இது? நம்ம குடும்பம்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்க சொல்லாம இருந்தா எப்படிங்க? சொல்லுங்க. இல்லங்க அத்தை, நான் சொல்லி நீங்க என்ன ஏதாவது தப்பா... நீங்க சொல்லலைன்னா தான் நான் தப்பா எடுத்துப்பேன். அப்படின்னா நான் சொல்லிடுறேன் அத்தை. அந்த நர்மதா பொண்ணை பத்தி தான். ஐயோ, என்னாச்சுங்க மாப்பிள்ள? அவ உங்ககிட்டயும் அவ வேலையை போட்டு காமிச்சிட்டாளா? ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? இருக்காளே அந்த பொண்ணால எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. பட் அந்த பொண்ணால நம்ம குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறப்பதான் அத நான் தானே சரி பண்ணணும். கண்டிப்பாங்க மாப்பிள்ள. அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். பட் நான் இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வந்து நாளைக்கு உங்களுக்கு மருமகனாகி கடைசி வரைக்கும் சொந்த பந்தமா வாழ போறவங்க. ஆமாங்க மாப்பிள்ள. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கோயில் ஆராய்ச்சி பண்ண வந்த மாதிரி தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த குடும்பத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க மாதிரில இருக்கு. மாப்பிள்ள, இது தாங்க நான் ஆரம்பத்துல இருந்து தலையால அடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தரும் அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஓ, அப்ப ஏற்கனவே நீங்க இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அட, அவ இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்ச அன்னைக்கே எனக்கு தெரியுங்க மாப்பிள்ள. அன்னைக்கே அந்த பொண்ணு நம்ம கதிரை லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? எதுக்கு நீங்க இப்போ இவ்ளோ ஷாக்காரீங்க? இல்ல, அந்த பொண்ணு இந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான்னு தெரியும். ஆனா நீங்க சொல்றது... உங்க பையனை கைக்குள்ள போடுறதா அந்த பொண்ணோட திட்டமே. ஆனா ஏன் புள்ள அந்த மாதிரி பையன் இல்லைங்க மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? ரொம்ப கிரிஞ்சான டயலாக் தான், இருந்தாலும் சொல்றேன். பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருக்கப்போ பத்திக்கு தானே செய்யும். அப்போ கதிர் அந்த பொண்ணு விரும்புறான்னு சொல்றீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக நாங்க காஞ்சிபுரம் போனோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்போ கதிர் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்ததா நர்மதா சொன்னது? ஆமா, சொன்னா. நம்ம கதிர் போய் எவ்வளவு பாசமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நான் என் பிள்ளைய இந்த நிமிஷம் வரைக்கும் மலை மாதிரி தான் நம்பிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அத்த, எனக்கு தெரிஞ்சு கதிர் மேல எந்த தப்பு இருக்கிறதா தெரியல. எங்க அம்மா அடிக்கடி ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, கரைக்கிறவங்க கரைச்சா கல்லு கூட கரைஞ்சிருமா. பாத்தியாமா, நீ கூப்பிடுறது கூட கதிர் காதுல விழல. ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருக்கிறப்ப அவனுக்கு எப்படி காது கேட்கும்? நர்மதா எப்ப பார்த்தாலும் நம்ம கதிர் பின்னாலே சுத்துறது, அடிக்கடி சந்திச்சு பேசுறது, இதெல்லாம் இருக்கிறப்ப நம்ம கதிர் மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? மாப்பிள்ள, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது என் தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்குங்க. இருங்கத்த, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ரொம்ப பொறுமையா நிதானமா இருக்கணும். இத நான் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக சொல்றேன். சொல்லலாம்ல? ஐயோ, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. இப்போ ஸ்ட்ரைட்டா போய் கதிரை கண்டிச்சீங்கன்னா அந்த பொண்ணு மேலதான் பாசமும் பரிதாபமும் வரும். அதுக்கு பதிலா அந்த பொண்ண இந்த ஊரை விட்டு அமிச்சிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு இன்னும் நம்ம கதிர் மனசுல முழுசா வரல. ஏதோ ஒரு சின்ன ஆசோலேஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் ஆரம்பத்திலே சரி பண்ணிட்டா ஒரு பிரச்சனையும் வராது. இல்லன்னா மாப்பிள்ள,
அதை மட்டும் சொல்லாதீங்க. இருந்தாலும் கதிர் இப்படி செய்வானான்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல மாப்ள. இப்ப கூட நீங்க என்ன நம்பாத மாதிரி தான் தெரியுது. ஐயோ மாப்ள, நான் அப்படி சொல்லலைங்க. பெத்தவங்க தான் பிள்ளைய எப்பவும் நம்புறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். எதுக்கும் நீங்க கீழே போய் நம்ம கதிர் போன் எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறாங்க. அவங்களுக்குள்ள லவ் இருக்குமா? ஒரே ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க, மத்ததெல்லாம் உங்களுக்கே புரியும். ப்ளீஸ். நர்மதா, நான் உனக்கு அண்ணன்டி. என்கிட்டயே உன் வேலையை போட்டு காமிக்கிறியா? நாளைக்கு உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்புறேன் இல்லையான்னு பாரு. என்னாச்சுமா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இல்லடி, கதிர் போன் எடுத்து பார்த்தா அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிரும்னு மாப்பிள்ள சொன்னாரு. தெரிஞ்சுக்கலாமா? போனை ஓபன் பண்ணா மொத்த ஜாதகமே தெரியுங்கிறது கூடவா உங்களுக்கு தெரியாது? கொடுங்க. என்ன பண்ணணும்? எல்லாமே தெரியுமா? உங்க புள்ள எந்த ஊருக்கு போனா, எந்த இடத்துக்கு போனா, எத்தனை மணிக்கு போனான்னு எல்லாமே தெரியும். நேத்து ஈவினிங்ல இருந்து யார் யார்கிட்ட பேசியிருக்கான்னு பாக்கலாம். தாத்தா கிட்ட ஒரு தடவை பேசியிருக்கான், உனக்கும் ஒரு தடவை பேசியிருக்கான், அப்புறம் கணக்கு புள்ள அண்ணா கிட்ட ஒரு தடவை பேசியிருக்கான், அதுக்கப்புறம் லாரி டிரைவர் அண்ணா கிட்ட ஒரு தடவை பேசியிருக்கான், அப்புறம் நர்மதா, அதுக்கப்புறம் தாத்தா, அப்புறம் நர்மதா 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 நர்மதா. என்னடி அவகிட்ட மட்டும் இவ்வளவு முறை பேசிருக்கா? ஆமாமா, எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. அதுவும் ராத்திரி நேரத்துல அண்ணன் இத்தனை தடவை பேசிருக்கு. ரூபினி, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி அந்த பெங்களூர் கறி நம்ம கதிர மயக்க தான் வந்திருக்கா போல இருக்கு. அவதான் ஆல்ரெடி மயக்கிட்டாளே. ஐயோ கடவுளே. ஐயோ, இங்க பாருங்க, நேத்து நைட்டு 1 மணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்து வந்தேன். அப்போ உங்க பையன் வெளியில போயிட்டு பைக்ல வந்தான். நேத்து நைட்டு 12 மணிக்கு எங்க இருந்தான்னு பாக்கலாம். இருங்க. இங்க பாருங்கம்மா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருக்கான். கெஸ்ட் ஹவுஸ்ல யார் இருக்கா? நர்மதா இருக்கா. அப்போ ராத்திரி 12 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் அவளை பாத்துட்டு வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, நீ வேற ஏண்டி பயமுறுத்திட்டு இருக்க? எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது. இதெல்லாம் ரொம்ப நாளா நடந்துட்டு தாமா இருக்கு. சொன்னா நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல, இதுக்கப்புறம் நான் அந்த பெங்களூர் கறிய சும்மா விட மாட்டேன்.